வணக்கம் நண்பர்களே. வீட்டில் தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு மருந்துன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிறைய பேருக்கு தெரியும், பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. சின்ன வெங்காயத்தை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். சிலருக்கு தெரியாது. அது ஒரு சில நன்மைகளை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன் எக்ஸாம்பிளுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே பச்சையாக சாப்பிட சொல்லுவாங்க சாப்பாடோட. ஏன்னு கேட்டால் ரத்தம் சுத்தமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் கிராமத்தில் உள்ளவங்க தான். ஸோ கிராமத்தில் இப்படி சொல்லி தான் எங்களுக்கு பச்சை வெங்காயத்தை சாப்பிட சொல்லுவாங்க. தயிரோட தயிர் சாப்பாடு சாப்பிடும் பொழுது பச்சை வெங்காயத்தையும் நாங்கள் மெண்டு சாப்பிடுவோம். ஆனால் எங்களுக்கு மற்றபடி வேறு என்ன நன்மைகள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பச்சை வெங்காயத்தை நம்ம எடுக்க எடுக்க 60 வயசானாலும் நம்மளுக்கு எந்த ஒரு வியாதியுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம், ஜீரண பிரச்சனை இது வராது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள், 60 வயசானால் உடல் பலவீனம் ஏற்பட்டுருது, சர்க்கரை வியாதி வந்துடுது, ரத்த அழுத்தம் வந்துடுது, ஜீரண பிரச்சனை வருது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு இயற்கையான தீர்வாக இந்த சின்ன வெங்காயம் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தோடைய மகிமை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒரு நாளும் தவிர்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது என்ன மாதிரியான நன்மைகள் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சின்ன வெங்காயம் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான உணவு தான் சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் சேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்மளுடைய பாட்டி வைத்தியத்தில் முக்கியமாக பெரிதும் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் சின்ன வெங்காயம். நம்மளுக்கு திடீர்னு ஒரு இருமல், சளி, காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணுவாங்க, உடனே ரசம் வைப்பாங்க. ரசத்தில் என்ன பண்ணுவாங்க, சின்ன வெங்காயத்தை போட்டு அப்படி நச்சு தட்டி போட்டு ரசம் வச்சு கொடுத்துருவாங்க. இது ரசத்தில் மட்டும் இல்லை, சாம்பார், சட்னி, கறி குழம்பு எல்லாத்துலேயுமே போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம உடலை உள்ளே இருந்து சுத்தம் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பெரிதும் பயன்படுது. பெரிய வெங்காயத்தை விட 2 மடங்கு அதிகமான சத்துக்களை கொண்டது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய வெங்காயம் சாப்பிட்டுட்டே இருந்தால் கால் பிடிச்சி இழுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நானுமே ஒரு டைம் என்ன சொல்கிறது, சின்ன வெங்காயத்தை உரித்து யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் பெரிய வெங்காயத்தை ஒரு வாரமாக தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நிஜமாலுமே எனக்கும் கால் வலி ஏற்பட்டுருச்சு. ஸோ அப்புறம் அதோடு நான் பெரிய வெங்காயத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சோம்பேறி படாமல் சின்ன வெங்காயத்தை உங்கள் உணவில் சேர்த்துக்க பாருங்கள். இதை உரிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸையும் கொடுக்குறேன். என்ன பண்ணுங்கள், நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு சின்ன வெங்காயம் இருக்கோ வேணுமோ அதை எடுத்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுருங்க. தண்ணிக்குள்ளே ஊறினோன்னா அந்த தோல் வேகமாக ஊறி டக்குன்னு உரிக்க கையில் வந்துடும். ஸோ இது ஈஸியான ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம இதனுடைய நன்மைகளை பார்த்துடலாம். உடலுக்கு பல மடங்கு பல சக்திகளை கொடுக்கக்கூடியது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. உடலில் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஆண்கள் பெண்களுடைய சக்தியை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. முக்கியமாக கிராமங்களில் வயதானவர்கள் ஏன் இன்னமும் சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே சின்ன வெங்காயம் தான். ஏன்னா அவங்க வெளியிலேருந்து எந்த ஒரு மருந்தோ மாத்திரையோ ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸ், ஏதாவது காஸ்ட்லியான ஃபுட்ஸ் எதுவும் அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. நார்மலாக அவங்க கிராமத்தில் என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க இந்த சின்ன வெங்காயம், பழைய சாதம் இதை மாதிரியான உணவுகள் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போவும் பாருங்கள், 90, 120 வயசு வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. கிராமத்தில் உள்ளவங்களை போய் பாருங்கள், அவங்க வேலைகளை அவங்களே செஞ்சுக்குவாங்க. வயல்வெளியில் ஃபுல்லாக போய் வேலை செய்வாங்க. மழையாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு உடல் வலுவை பெற்றுக்கக்கூடியவங்க அவங்க இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டதுனால தான் அவங்க அவ்வளவு வலுவாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சின்ன வெங்காயத்தை உணவில் எடுத்துக்கிறோம். அடுத்து 2வது நன்மை என்னென்னா, சர்க்கரை ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. ஏன்னா இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு இருக்குது. இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும், ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க டெய்லி ஒரு சிறிய அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இது மாத்திரைக்கு பதிலாக நான் சொல்லலை, இது அடிஷ்னலாக உங்கள் உணவோடு நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ரத்தம் இந்த ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்கும்.
3வது நன்மை என்னென்னா கேஸ் ப்ராப்ளம் இருக்குது. எது சாப்பிட்டாலும் இந்த பருப்பு வகைகள் பயறு வகைகள்லாம் எனக்கு சாப்பிட்டா வயிறு குத்த ஆரம்பிச்சிடும், நெஞ்சு குத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி இருக்கிறவங்கலாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவில் வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிறங்க. கேஸு வயிற்றில் ஏற்படக்கூடிய இந்த வீக்கம், வலி, அசிடிட்டி இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கக்கூடியது சின்ன வெங்காயம். உங்களுடைய குடல் இயக்கத்தையே அது சரி செய்கிறதுக்கு உதவி பண்ணும். ஏன்னா இந்த சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் காம்பவுண்ட் வந்து இருக்குது. அது நேச்சுரலாகவே டைஜஷன் என்சைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணக்கூடியது. ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்து 4வது நன்மை என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் உதவி பண்ணுது. அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், சளி, இருமல், அடிக்கடி ஏற்படக்கூடிய காய்ச்சல் இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. ஏன்னா சின்ன வெங்காயத்தில் வந்து நேச்சுரலாகவே இயற்கையாகவே வந்து அதில் ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த வைரஸ், பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ ஒரு சின்ன வெங்காயத்தை நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அடுத்து 5வது நன்மை என்னென்னா இதயம் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் உதவி பண்ணுது. கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு, இரத்த குழாய்களில் அடைப்பு இருந்துச்சுன்னா அந்த அடைப்பை தடுக்கிறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு, அதாவது மாரடைப்பு வரும்ல, அந்த மாரடைப்பு வராமல் அதை குறைக்கிறதுக்கு, தடுக்கிறதுக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் உதவி பண்ணுது. ஸோ கண்டிப்பாக நம்ம உணவில் சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிறோன்னா இது ஹார்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 6வது நன்மை என்னென்னா மூளை, நினைவாற்றல் இதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு சின்ன வெங்காயம் உதவி பண்ணுது. நினைவு திறனை, கவனமாக, அது மாதிரி அதாவது கான்சன்ட்ரேஷன் பவர் அதை எல்லாத்தையுமே அதிகப்படுத்துறதுக்கு, மெமரி பவரை கூட்டுறதுக்கு, மனசில் ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் உதவி பண்ணுது. முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள், வேலை செய்யக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறந்த உணவாக சின்ன வெங்காயம் வந்து இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த சின்ன வெங்காயத்தை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துலாம். காலையில் வெறும் வயிற்றில் 2 சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது கூட கொஞ்சம் உப்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா தேன் வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெமிடியாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து 2வது ஆப்ஷன் நம்ம சமையலில் யூஸ் பண்ணுறது. சாம்பார், ரசம், வத்த குழம்பு இதெல்லாம் நம்ம போட்டு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம செய்யலாம். அடுத்து 3வது ஆப்ஷன் வந்து நாட்டு மருந்து மாதிரி சின்ன வெங்காயம் ப்ளஸ் தேன் இது 2யும் நம்ம கலந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சளி, இருமலுக்கு வந்து ரொம்ப நல்லது. யாருக்கு ரொம்ப கவனம் தேவைன்னா இதை எடுக்கும் பொழுது அதிகமாக வந்து வெங்காயத்தை வந்து சாப்பிடக்கூடாது. கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அளவோடு சாப்பிடணும். இல்லைனா உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டு சாப்பிட்றது நல்லது. சில பேருக்கு வெங்காயம் சாப்பிட்டாவே அலர்ஜி ஏற்படும். அந்த வெங்காயம் ஸ்மெல் அடித்தாவே அலர்ஜி ஏற்படும். அவங்க சாப்பிட வேண்டாம். உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிறங்க. அடுத்து வந்து அளவோடு சாப்பிட்டால் அமிர்தம், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக 2 சின்ன வெங்காயத்துக்கு மேலே எடுக்க வேணாம். முடிஞ்சால் நீங்கள் டெய்லி எடுங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கிறங்க. ஏன்னா இவ்வளவு நன்மைகளை கொண்டது சின்ன வெங்காயம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் யாரெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்களோ, சின்ன வெங்காயத்தை உரிக்க ரொம்ப சோம்பேறி பண்ணிட்டு உணவுலேயே சேர்க்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு காலைல சமைக்கணுங்கிறதுக்காக பெரிய வெங்காயத்தையே சமையலில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயத்தினால எவ்வளோ நன்மைகள்னு நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.